இப்போ நம்ம மார்க்கெட்டில் ஆல்ரெடி என்ன பார்த்துட்டோம், ஒரு மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம இங்கேருந்து அதே மாதிரி பண்ணி பார்ப்போம். இங்கே மார்க்கெட் ஹை, மார்க்கெட் 50% கீழே வந்திருக்கு, மார்க்கெட் ஹை 50% கீழே வந்திருக்கு, மார்க்கெட் ஹை 50% 60% கீழே வந்திருக்கு, மார்க்கெட் சேம் ஹை, மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்திருக்கு, மார்க்கெட்டு சேம் கீழே வந்திருக்கு, மார்க்கெட் சேம் 50% ரீடெஸ்ட்டு, அடுத்த மார்க்கெட் இங்கே 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 அடுத்த மார்க்கெட்டு 50% ரீடெஸ்ட்டு இங்கே நிற்கிது. இப்போ பாருங்கள், நம்ம சொன்ன அதே கான்செப்ட் தான். மார்க்கெட் இங்கே ஆரம்பித்த மார்க்கெட் இங்கே லோவர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, அந்த மாதிரி வருது இல்லையா. இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் பாருங்களேன், ஒரு மார்க்கெட்டு எப்போ பிரேக் ஆகுது பார்த்தீங்களா? இது பிரேக் ஆன உடனே மார்க்கெட்டுக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வரைக்கும் தெரியுது. இதே மாதிரி ஒரு 50% இங்கே நமக்கு ரீடெஸ்ட்டும் தெரியுது. அடுத்தது இங்கே ஒரு ஃப்ளிப்பு பிரேக் ஆகுது, பிரேக் ஆகி மார்க்கெட் மேலே போகுது. அடுத்தது பாருங்களேன், இங்கே எல்லாம் சேம் ஹை தான் வச்சுருக்கு, சேம் ஹை வச்சுருக்கு. அப்போ இந்த லைன் பாருங்கள், 1 2 3 4 டச்சஸ் இருக்குது. இந்த 4 டச்சஸும் இங்கே ஒரு சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. இங்கே எல்லாம் ரெசிஸ்ட் ஆகி மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. இங்கே மேலே போன மார்க்கெட் சேம் அதே லைனில் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகுது. ஸோ இது ஒரு நல்ல சப்போர்ட் லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கீ லெவல் ஏரியா நல்லொரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியா. அப்படி மேலே இருந்து வர மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ஏரியா, கீழே இருந்து வர மார்க்கெட்டுக்கு ஒரு ரெசிஸ்ட் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இது ஒரு நல்ல கீ லெவல் ஏரியா. இப்போ பாருங்கள், இதுதான் சப்போர்ட் லெவல் அப்படி நம்ம பிடிச்சிக்கிட்டோம். இனி ஒரு விஷயம் பாருங்களேன், மார்க்கெட்டு இங்கேருந்து போன மார்க்கெட்டோட இந்த முனம்பு எல்லாம் டச் ஆகி தான் போயிட்டுருக்கு. 3 முனம்பும் பாருங்கள், 1 2 3 மறுபடியும் மார்க்கெட்டு 4 டச் ஆகுது. அப்போ இந்த மார்க்கெட் எங்கே வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? இங்கே வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பேர் தான் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்போது மேலே போகிற ஒரு மார்க்கெட்டு நமக்கு இங்கே வரைக்கும் தான் மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மார்க்கெட் மேலே போகும்போதே நமக்கு என்ன தெரியும், அடுத்த கீழே வந்தால் இந்த ட்ரெண்ட் லைனை டச் ஆகி மேலே போகும். அப்போ இங்கே வந்த மார்க்கெட் எங்கே வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த ட்ரெண்ட் லைனில் டச் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே 1 2 3 4 டச்சஸாக இருக்குது. ஸோ மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்து இங்கே டச் ஆகி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு வேளை மார்க்கெட் இது பிரேக் பண்ணி மேலே போனாலும் கீழே வர மார்க்கெட் எங்கே வரைக்கும் வரலாம்? இந்த 1 2 3 4 இந்த மாதிரி மூணு டச்சஸ்ஸு ஒரு சப்போர்ட் லைன். அப்போ மார்க்கெட் இங்கேருந்து இங்கே வரலாம், இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இது ஒரு சப்போர்ட் லைனாகவும் ரெசிஸ்டன்ட் லைனாகவும் இது ஒரு ட்ரெண்ட் லைனாகவும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம லைவ் மார்க்கெட்டில் பார்க்கலாம், இந்த மார்க்கெட் எங்கே வரைக்கும் வருது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் உடச்சிட்டே அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகுது, கீழே இங்கே வரைக்கும் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு அடுத்த டெக்னிக்கல் அனலைஸ் தான் இது. இப்போ நம்ம ஒரு கேண்டில் இருந்தால் அடுத்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லைன் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம். இது வச்சுக்கிட்டு நமக்கு புரிஞ்சுக்கலாம். இதே போல் நம்ம ஒரு இங்கே இப்படி வரைய முடியாது, ஆனாலும் நம்ம ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், ட்ரெண்ட் லைன், இது ஒரு ட்ரெண்ட் லைன். இது வேண்டாம், கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், இப்படியே இருக்கட்டும், நம்ம பார்த்துடலாம். இப்போது இதுதான் நான் ஏற்கனவே எடுத்த கிளாஸு, ஆனால் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். அப்போ ஒரு கேண்டில் பிரேக் அவுட் பண்ணுற மாதிரியே தான் என்ன, ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோ, இது பிரேக் அவுட் பண்ணிட்டேன்னா மார்க்கெட் மேலே கீழே அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இனி இதில் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டாகுனா ஒரு விஷயங்கள் இருக்குது, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுள்ள விஷயங்களெல்லாம் நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன்.